Praise Lord, and welcome everyone. So I think everyone could have a smile on our face because this is Jeevan's first birthday, and we are so glad and happy that you are all here, and by God's grace that we are able to celebrate Jeevan's first birthday here. And I'll read a portion from Bible, and it's from Psalms 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ அவருடைய கிருபையை கொண்டாடுவதற்காகவும் அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த ஒரு ஜாயை நம்ம இந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ இன்வைட் பிரதர் நெல்சன் டு லீட் அஸ் இன் பிரேயர். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஜீவன் எசேக்கியேல் அவர்களுடைய முதலாவது பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக அவருக்கு உம்முடைய பிள்ளை, நீர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நீர் கொடுத்த உம்முடைய சுதந்திரத்தை, உம்முடைய பலனை அப்பா நாங்கள் பெற்று இந்த நாளிலும் ஒரு வருடம் முடிந்த பிறகு கர்த்தாவே உம்முக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் அனைவரும் குடும்பத்தினராக, நண்பர்களாக, உறவினர்களாக நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தர் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த அளவில்லாத உம்முடைய நன்மைகளுக்கு அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் இப்பொழுது கடந்து வர வேணுமா செபிக்கிறோம். உடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேணுமா செபிக்கிறோம். உடைய வல்லமை அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேணுமா செபிக்கிறோம். இந்த ஜெப கொடுகையை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாக ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் நடத்த வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆராதனை அப்பா அது உமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக, ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரை நடத்த வேணுமாய், நீர் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கேட்கப்பா, நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய வசனங்கள், இப்போ உம்முடைய தாசன் மூலமாய் நீர் கொடுக்க இருக்கிற வசனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் சென்று ஆண்டவரே ஆழமான கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இப்போ ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாக கர்த்தர் முற்றுமுடிய நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இங்கு வந்த ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா உம்முடைய கிரியை இந்த நாளில் நீங்க நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடம் முழுவதிலும் அப்பா உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு வருட காலமாக தாயின் கருவிலிருந்து சுமந்த தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஜீவன் எசேக்கியேல், ஹல்லேலூயா. எசேக்கியேல் அப்படின்னு சொன்னால் ஹீப்ரூவில் அதற்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் காட்ஸ் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே எந்த காலகட்டத்தில் இருந்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நாட்களிலே அவர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அநேக ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு தேவனுடைய வாயாக அவர் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லி பாவத்திலிருந்து உணர்வை கொடுத்து திருப்புகிற ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல அருமையான மகன் ஜீவன் எசேக்கியேலையும் கர்த்தர் அப்படியாக அவங்க தாத்தாவை போல ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்
அருமையான மகன் இமானுவேலுக்கும் விக்டோரியாவுக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிதான ஒரு கிஃப்ட். அவங்களுடைய கர்த்தர் அவங்க மேலே வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான பொக்கிஷத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்ம பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த ஈவுக்காக நன்றி செலுத்துகிறேன். வசனம் சொல்கிறது போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் ஜீவன் எசேக்கியேல் விருத்தி அடையும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஈவை நாம் நினைத்து நன்றி சொல்லி இப்போ நாம் ஒரு பாடலை பாடி வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். So now we are into the important ceremony and Ezekiel's cake cutting function, and I invite Ezekiel's father and mother, Emmanuel Vasant and Victoria Iron. Along with that, I also invite Tata Party, Sambat Kumar, Mr. Sambat Kumar and Mrs. Mary Caroline. Okay, let's all sing together. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Jeevan. Happy birthday to you. May
God. Oh, it chases me down, fights till I'm found, lives 99, and I couldn't earn it, and I don't deserve it, but still you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Thank you. 1 தெசலோனிக்கேயர் 5:16 முதல் 18 வரை இப்படியாக சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Many times it is very difficult, right, to praise God in all situations and in all circumstances. But when we do so, when we praise God during that situation, God will change all our troubles into testimonies. So now it is testimony time, and I invite Brother Iman to share his personal testimony and how God led him through all his difficulties. Thank you, Annie. Praise the Lord. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தேசுவின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் கூட சாட்சியாக கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக என் தெய்வனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையில் இது ஒரு எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஒரு கல்யாணம் நடந்த பிறகு 8 months எங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ என்னோட மனைவி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, 8 months குழந்தை இல்லை. என்னோட பேரண்ட்ஸு, அவளுடைய பேரண்ட்ஸும் கூட வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட ஏக்கம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க வாய்களை தந்து. நாங்களும் தெரியும் எங்களுக்கு. ஓகே, ஒரு நாள் சொன்னேன் என்னோடய மனைவி கிட்ட, நம்ம கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம், நம்ம இதுக்காக கை பிடிச்சி ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அற்புதத்தை செய்வாருன்னு. அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு நவம்பர் மாதம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு என்னுடைய அம்மாவோட தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே என்னுடைய மனைவியை பார்த்து ஒரு லேடி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ நினைக்கிறது நடக்கும், கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், அடுத்த மாதம் உனக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனமாக. அந்த டைமில் என்னோட மனைவி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாங்க. அவங்க நம்ம மனசில் இருக்கிறத அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக இருந்தாங்க. டிசம்பர் மாதம் என்னோடய மனைவி கன்சீவ் ஆனாங்க. கர்த்தர் கிருபையினால் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சீட் அதெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதை எழுதிட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம்னா, என்னுடைய மனைவிக்கு 5 நிமிடத்தில் நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறக்கணும், இந்த பாடுலாம் கிடையாது, கர்த்தாவே உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, 5 நிமிடத்தில் என்னோட மனைவிக்கு நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என் மனசில் தான், என் மனைவி கூட தெரியாது அது. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஃபேமிலி ப்ரேயரில் இருக்கும்போது கர்த்தர் அங்கிள் மூலமாக பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, நீ நினைக்கிறத நான் தருவேன், நீ நினைக்கிறத நான் தருவேன், நான் அவளை 5 நிமிடத்தில் பிள்ளை பெற வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நம்மளுடைய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். ஜீவன் உள்ளவர் இல்லையா, அவர் சொன்னால் அது தடைபடாது. அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன். எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். என் மனைவிக்கு நார்மல் டெலிவரி 5 நிமிஷத்தில் குழந்தை பிறக்கும். அந்த 5 நிமிஷம் மாத்திரம்தான் என் மனைவிக்கு வலி இருக்கும், மற்றபடி இருக்காது. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொன்னாங்க, உனக்கு ஒரு ஆண் குழந்தையை நான் கொடுப்பேன், அந்த குழந்தையை நீ எனக்காக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. நேம் கர்த்தர் தான் கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் ஆசைப்பட்டு வைக்கல, கர்த்தருடைய ஆசை தான் எங்களுடைய ஆசை. அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு தெரியாது, பட் கர்த்தருடைய ஆசை தான் எங்களுடைய ஆசை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எங்களை உயர்த்தினார். அதே சூழ்நிலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு வாட்டியும் செக்கப் போகும்போதும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் சொல்லுவாங்க, இங்கே கொரோனா உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம். எனக்குள்ளே என்ன கான்ஃபிடென்ட்லாம், அதெல்லாம் வராது, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், வராது சொல்லிட்டே இருந்தேன். 9வது மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கொரோனா வந்துருச்சு. என்னோடய வீட்டு சைட்லேயும் வந்துருச்சு, விக்கியோட வீட்டு சைட்லேயும் வந்துருச்சு. முதல்ல நான் அஃபெக்ட் ஆனேன், அங்கிள் அஃபெக்ட் ஆனாங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட அஃபெக்ட் ஆனாங்க, என் மனைவி அஃபெக்ட் ஆனா.
ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டலில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்த உடனே நீங்கள் கிளம்பலாம், வேறு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் சிசேரியன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு சில இடத்துல வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸை தேட ஆரம்பித்தோம், எப்படியாவது இவளை வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் நாங்கள் வந்து ஒரு ரோட்டில் நின்று காரில் உட்காந்துக்கிட்டு வி ஆர் சர்ச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த நேரத்துலலாம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேக்கிங் லைக் எனிதிங். என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த சூழ்நிலையில் எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னே தெரியவே இல்லை. இது வரைக்கும் இந்த பாதைக்குள்ளே நான் போனதே கிடையாது. ஆனால் என் தேவன் அங்கேயும் என் கரத்தை பிடித்தார். அல்லேலூயா, ஆமென். ஒரு கால் வந்துச்சுங்க என்னோட மனைவிக்கு, அவளோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. உங்களுக்கு 3 lakhs வரைக்கும் கவரேஜ் இருக்குது, நீங்கள் தைரியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போகலாம், ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறையா இதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு கேட்டாலும் தே ஆர் கிராசிங் மோர் தேன் 3 lakhs 4 lakhs. ஒன்றும் இல்லை, ஒரு 7 days 8 days ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு இட் இஸ் அபவுட், நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் வேவ்ல 2020. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது தேவ கிருபையில் பிரசவக்கத்தில் ஒரு கிளினிக்கில் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட மனைவிக்கு கிருபையாக அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. என்ன ஒரு அற்புதம்னா, அங்கே ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு சிசேரியன் பண்ண போகிறாங்க. அவங்க கூட அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு அந்த ரூமில் தனியாக தான் இருக்கணும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களால ஏஞ்சி நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யாருமே கூட இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார் எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் நீங்கள் வேணால் கூட இருந்துக்கோங்கன்னு என்னை பார்த்து சொல்கிறார். அந்த 3 story பில்டிங்கில் நான் மட்டும்தான் ஒரு அட்டெண்டர், என்னோட மனைவிக்கு கூட இருந்தோம். ராகவும் பகலுமா என்னோட மனைவி சுகமாகணும்னு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணேன். அந்த டைமில் என்னோட அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்குமே ஃபீவர் இருந்துச்சு. அங்கிளும் அட்மிட்டாக இருந்தாங்க. ஓகே, ஆன்ட்டி வீட்டில் ஃபீவரில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காரியம், எப்படியாவது இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க, நான் உங்களுக்காக சாட்சியாக நிற்பேன். அப்போ கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பாதையில் நான் கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா, இந்த 3 பில்டிங்கில் எத்தனையோ கொரோனா பேஷண்ட் இருக்காங்க, அன்னைக்கெல்லாம் நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, இப்போ நீ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவ அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு நான் என்னோட மனைவிக்கு மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அநேக பேருக்காகவும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையாய் 7 நாளுக்கு அப்புறம் அந்த காசு என்கிட்ட கிடையாது. என்னதான் கவரேஜ் இருந்தாலும் அது லேட்டாக தான் வரும், என்கிட்ட அந்த காசு கிடையாது. ஓகேங்களா, 7 நாளில் சுகமாகணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டேன். 6வது நாள் அவளுக்கு இருந்த ஃபீவரை கர்த்தர் குணமாக்கினார். அல்லேலூயா, ஆமென். அவளுக்கு இருமல் மட்டும் இருந்துச்சு. நான் அவளுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அந்த இருமலையும் கர்த்தர் நீக்கி போட்டார். அந்த நிமிஷம் அந்த நொடி நீங்கி போனது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எல்லாரும் ஒருவேளை அந்த ஒரு பாதையில நீங்க போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் என்னவென்றால், அதை நான் செய்து முடிப்பேன், நான் சொல்ல காரியம் தடைப்படாது, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னார். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், எல்லா ட்ரபுளும் முடிஞ்சிடுச்சு. திருப்பியும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நார்மல் டெலிவரி பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு செக் இருந்துச்சு. எனக்கு திருப்பியும் பாசிட்டிவ் தான் வந்துச்சு. எனக்கு ரிசல்ட் திருப்பியும் பாசிட்டிவ் தான் வந்துச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சிசேரியன் இல்லை நார்மல் டெலிவரி பண்ணுங்கன்னா சிரிப்பாங்க எல்லாரும். என்னது, கொரோனா பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரியா, எப்படி? அப்போ பாஸ்டர் கிருபையா எங்களை ஜெபத்தில் தாங்கினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆதம்பாக்கம்ல எங்களை போய் அட்மிட் பண்ணும்படியாக கேட்டாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணோன்னா அட்மிட் பண்ணிக்கலாம், நாங்கள் சிகிச்சை பார்க்குறோம், நாங்கள் ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் இது பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் கிருபையா அன்றைக்கு அதான் செப்டம்பர் 15ஆவது தேதி காலையில் இவளுக்கு எந்த பெயினுமே வரல, ஆனால் அறிகுறிகள் வந்துருச்சு. ஸோ அங்கே போய் நாங்கள் சேர்க்குறோம். சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் ஷீ டிடன்ட் ஹேவ் எனி பெயின். இவங்க பெயினை இன்டியூஸ் பண்ணுறாங்க. அந்த மருந்து வேலை செய்தா இல்லையானே எனக்கு தெரியல, வேலை செய்யல. ஆனால் நான் ஒன்று யோசித்தேன், கர்த்தர் நார்மல் டெலிவரி தானே தருவார், வலி தரமாட்டாரு. அப்போது அந்த டாக்டருக்கே டவுட் இருந்துச்சு, சிசேரியன் பண்ணிடலாம். அங்கிள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 5:40 என்னுடைய மகன் பிறந்தான். அவன் பேர் எசேக்கியேல் என்று கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டு.
உண்டாவதாக. தேங்க்யூ. Praise God. Thank you, Iman. Let's all be in the attitude of prayer, and I invite Brother Andrew to lead us in the time of worship. ஸோ இந்த டெஸ்டிமனியை கேட்டுட்டு ஐ ஜஸ்ட் தாட் என்ன பாடல், என்ன நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ வாட் சாங் would பெஸ்ட் சூட் அப்படின்னு. ஸோ பிஃபோர் வி ஆக்சுவலி சிங் அ வர்ஷிப் சாங், நமக்கு பாடல் தாளில் இருக்கிற பாடல் 4வது பாடல், நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் ஈஸியான பாடல். நம்ம இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதித்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த பாடலை பாடுவோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. இது உண்மைதானே? என் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. எல்லாம் சேர்ந்து பாடும். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்தர் மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனிதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர். நான் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் காத்துயிரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே நாதன் தந்தவரை பாடுவேன். இந்த பாடல்ல ஒரு வரி சொல்லுது, நான் நாசியாலே சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீர். நான் துரோகம் செய்து உம்மை விட்டு தூரம் போன நாட்களிலும் ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். அதான் நம்ம வாழ்க்கையோடைய ரியாலிட்டியும். ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் நம்ம பாதி நேரம் அதை நினைக்கிறதே இல்லை, மறந்துடுறோம். ஆண்டவர்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றது நம்ம செயலாலேயோ நம்ம சிந்தையாலேயோ மறந்துடுறோம். ஆனால் உண்மை ஆண்டவர் நம்மளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அறிந்த தேவன் எப்போவுமே நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரு, நம்ம நினைவாகவே இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னும் ஒரு பாடலில் மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கர்த்தரின் மகிமையை நினைத்து நம்ம பாடுவோம். பாடல் தாளில் 5வது பாடல். The splendor of the King, clothed in majesty, let all the earth rejoice, let all the earth rejoice. எல்லாரும் கண்களை மூடி பாடுவோமா இந்த பாட்டை? He wraps himself in light, and darkness tries to hide, and
trembles at his voice, trembles at his voice. How great is our God, sing with me, how great is our God, and all will see how great is our God. Age to age he stands, and time is in his hands, beginning and the end, beginning and the end. The God has Spirit one, Father, Spirit, Son, the Lion and the Lamb, Lion and the Lamb. How great is our God, sing with me, how great is our God, and all will see how great is our God. நம் கர்த்தர் பெரியவராக இருக்கிறீங்க. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த சாயந்தர வேலையிலையும் நான் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் துதிப்போமா. நீ செய்த நன்மைகள் பெரியது ஆண்டவரே. நீங்களே கண்மணி போல் காத்து கொண்டு வந்தீங்களே இசப்பா. இசப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரம் சென்ற நாட்களிலும் எங்கள் பக்கத்திலே எங்கள் கூட இருந்து நாங்கள் எப்போதான் உங்கள் பக்கம் திரும்பவும் காத்து கொண்டுறீங்க. அதற்காக நன்றி சுவாமி. Lord, we thank you that you held our hands. ஒரு நாளும் நீங்கள் எங்களை கைவிடலை சுவாமி. உம் கிருபைகள் அனுதினமும் புதியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியவை சுவாமி. Lord, your mercy is from generation to generation, God. Lord, you are a God who fills us with wonder every day. அன்றன்றுக்கு தேவையான கிருபையை கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றி சுவாமி. Thank you, Lord, for our parents. Thank you, God, Lord, for our spouses, Lord. Thank you, Lord, for our friends. இசப்பா, எங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்காக நன்றி இசப்பா. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்காக நன்றி இசப்பா. நீர் தந்த பிள்ளைகளுக்காக நன்றி. நீ தந்த இசப்பா Lord உடன்பிறப்புகளுக்காக நன்றி இயேசுவே. இசப்பா Lord, unless you had given us, Lord Jesus, we wouldn't have had it, Lord. தந்ததும் நீங்க தான் இசப்பா. காத்து கொண்டிருக்கிறவரும் நீங்க தான் இசப்பா. Lord, thank you for every person you brought in our life. Thank you for every person you have removed from our life. Thank you for every blessing that you have given, and thank you for everything that you have, Lord, kept away from us, Lord. எல்லாம் நன்மைக்கு தான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஆண்டவரே இந்த நாங்கள் பாடினது போல இசப்பா, நீங்கள் செய்த நன்மைகள் அநேகம் சுவாமி. நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீ செய்த நன்மைகள் அது பெரியவை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை நேசிப்பதற்கு, எங்கள் மேல் கவனமாக இருப்பதற்கு நன்றி இசப்பா. நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் மறுத்தீங்க. எங்கள் கூட பிறந்தவங்க மறிக்க மாட்டாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக மறிக்க மாட்டாங்க இசப்பா. இந்த கொரோனா டைமில் அது அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. இந்த கஷ்டமான பாதையில் தண்ணி மேல் நடக்க வேண்டியது நாங்கள் ஒருத்தவங்க தான் சுவாமி. ஆனாலும் அந்த அறைக்குள்ளே எங்கள் கூட இருக்கிறவர் நீங்கள் தான். அதே போல் தான் எங்கள் வாழ்க்கையில் சுவாமி. Lord, we ask you, Lord, to be with us. எங்கள் கூட நீங்கள் இருக்கணும். நாங்கள் உங்களை ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் உங்களை நாங்கள் துரோகப்படுத்தி ஆண்டவரே துரோகம் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா சுவாமி எங்களை மன்னிங்கப்பா. தெரிஞ்சே ஆண்டவர் வேணான்னு சொல்லி அதே காரியங்களை செஞ்சுட்டு இருந்தா, ஆண்டவர் எத்தனையோ தடவை உணர்த்தியும் அதை விட்டு திருந்தாமல் இருந்தா, இந்த நாளில் ஆண்டவர் கேட்குறாரு, will you give yourself, your heart to me? உனக்காக அந்த சிலுவையில் நான் மரித்தேன்ல, இது கூட எனக்காக நீ பண்ண முடியாதா? Holy Spirit, thank you for your presence, Lord. Let it convict every heart. ஒரு இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் சுவாமி. With your love, Lord, உம்முடைய அன்பு எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொண்டு அனலாக்கும் சுவாமி, அனலாக்கும் சுவாமி. நீர் தந்த கிருபைகள் எங்களில் பெருகட்டும். நீர் தந்த அபிஷேகம் எங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. Cast us not away from your presence, nor take nor your Holy Spirit from me. உங்க பிரசன்னத்தை எங்களை விட்டு ஆண்டவரே நீங்க எடுத்துறாதீங்க சுவாமி. You are our hope, not just for this earth. இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, வரப்போற அந்த நித்திய வாழ்க்கைக்கும் ஒரே ஆதாரம் இயேசு கிறிஸ்து தான். Without him it is impossible to go to heaven. He is the way, the truth and the life, my friends.
அன்பான சகோதரர்கள் சகோதரிகளே, all that he asks, just open your heart. இயேசுவே, என் இருதயத்துக்குள்ளே வாங்க இயேசுப்பா. நீங்கள் நிறையா தடவை என்கிட்ட பேசியிருக்கீங்க, நிறைய தடவை காரியங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த சாயங்காலம் நான் உணர்றேன், நான் உங்ககிட்ட சொல்லாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் யூ எக்ஸ்பெக்ட் us to speak it out to you, to confess. Cleanse our hearts, Lord Jesus. Especially this evening, we want to thank you for the life of Jeevan Ezekiel. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் பெற்றோருக்கு கிருபையை கொடுத்தீங்களே, எத்தனையோ ஆண்டவரே கஷ்டமான பாதையில் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துறீங்களே சுவாமி, அதற்காக நன்றி. I request all of you to raise your hands towards Jeevan wherever he is sitting. எங்கே அவன் அமர்ந்திருக்கானோ உங்கள் கரத்தை உயர்த்தி just bless that kid because God has a plan for him and his parents are so blessed to have him. Lord, we bless the child in your name, Lord Jesus. We bless him in your name, Lord Jesus. நீங்கள் என்ன ஆண்டவரே எந்த காரியத்திற்காக அவனை குறித்திருக்கீங்களோ ஆண்டவரே முன் குறித்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க இயேசுப்பா. பாவமோ இயேசுப்பா சத்ருவோ அவனை ஆண்டவரே காணாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே அவனை மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. Lord, we as his friends, as his uncles, his aunties, his brothers, his sisters, whatever it is, whoever we are to him, Lord, we pray and we bless him, Lord Jesus. Thank you, Lord, for this wonderful occasion you have given us. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உம்மை நேசிக்கிறதற்கு கிருபை கொடுத்தீங்களே, உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. தொடர்ந்து உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இங்கே உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் வருஷங்கள், பட் தேர் இஸ் திஸ் இட்டர்னிட்டி, ஒரு வருங்காலம்னு ஒன்று இருக்குது சுவாமி. அதற்கு நாங்கள் தயாராக இருக்க எங்களை தயார்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, நீங்கள் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற பரிசுத்த வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாங்க. We humble ourselves in your presence. எங்களை தாழ்த்தி உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துவீராக சுவாமி. இயேசுவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். I request Brother Iman to pray for the word. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தை இங்கு பிரத்யட்சமாய் என்னோடு கூட பேச வேண்டும் என்று இங்கே இருக்கிற எல்லாரும் உண்மை மனதுடன் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? இன்றைக்கு பேச போகிறது ஒரு மனிதன் அல்ல. ஒருவேளை மனித சத்தத்தை நீங்கள் கேட்கலாம், ஆனால் உண்மையாய் ஆவியானவரை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை உணர முடியும். கண்களை மூடி இந்த ஹாலில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது. God says, I know you before you were born. இந்த உலகம் படைக்கப்படுகிறதற்கு முன்னமே நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பரிசுத்தமே பரவசமே பரலே சருளே வரம் பொருளே படுமா. பரிசுத்தமே பரவசமே பரலே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈன்றளித்தே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈன்றளித்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புரு காவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது காவியால் நிரப்பினிதம் உங்களை நிரப்புவீரால் நிரப்புவீரால்
நூதன சாலேமில் சேர்த்திடுவே. நீரபினிதம் சொல்லுமா நடத்துகிறீ. நூதன சாலேமில் சேர்த்திடுவே. படுமா உம் பாதம் பணிகிறோம் பிதாவே. ஓ என்னாலும் உம்மை நாங்கள் துதிக்க நன்றி யாரை பாடுவேன். எஸ் லார்ட். உந்த நன்கு உள்ளம் பொங்குதே இயேசையா. உந்த நன்கு உள்ளம் பொங்குதே. வார்த்தை அளவில்லாமல் ஒவ்வொருவோடு கூட பேசும்படியாக நான் செபிக்கிறேன் பிதாவே. கட்டுகள் உடையப்படுகிற நேரமாய் இது இருக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை ஜெயிக்கிற பலன் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள் உடைகிற ஒரு தருணமாய் இந்த தருணம் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் பிதாவே. Let the life of everybody who is coming here and listening to the word of God change right now, O Lord. Let the touch of the Holy Spirit be manifested here right now, O Lord. உம்முடைய அன்பிற்கு நன்றி பிதாவே. மக்கே நாங்கள் எங்களுடைய துதிகளை கனங்களை மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதா. மேக ஸ்தம்பத்துக்குள்ளே மறைந்து கொள்கிறேன். உம் அக்கினி ஸ்தம்பத்தினால் நான் நிலை நிற்கிறேன். ஜப வாழ்க்கையே என் ஜபமாகட்டும். ஜப வாழ்க்கையே என் ஜபமாகட்டும். உம் சமூகமே என் சொத்தாகட்டும். உம் சமூகமே என் சொத்தாகட்டும். தேவன் எனது அடைக்கலமும் பலனும் ஆனார். ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனும் ஆனார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். இரவிலே நிலவை போல பகலிலே நிழலை போல இரவிலே நிழலை போல பகலிலே நிலவை போல சூழ்ந்து நிற்கும் அரணை போல என்னை இடைவிடாமல் காக்கின்றே. சூழ்ந்து நிற்கும் அரணை போல என்னை இடைவிடாமல் காக்கின்றே. வியாதி மரணம் எது வந்தாலும் பலத்த கரத்தாள் தடுக்குறி. ஆழ்ந்த சோகம் நெருக்கும் போதும் பலத்த கரத்தாள் தடுக்குறி. இறைவனாய் போஷித்து தகப்பனாய் காக்கின்றே. சூழ்ந்து நிற்கும் அரணை போல என்னை இடைவிடாமல்
காக்கின்றீர். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness no one can see God, because he is the God of holy. Hallelujah. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது. உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் ரொம்ப அழகழகான துணிமணிகள் போட்டு வந்திருக்கிறோம். வெல் ட்ரெஸ், வெல் மேக்கப். We can put makeup in face but not in heart. Hallelujah. முகத்திற்கு பூசிக்கொள்ள முடியும், இருதயத்திலே பூசிக்கொள்ள முடியாது. காரணம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். Man sees your face but the God sees your heart. He sees your heart. வந்து உட்கார்ந்த உடனே இயேசுவிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே பேசணும்? கர்த்தரிடத்துல சொன்ன ஒரு காரியம், என் ஜனங்கள்ட்ட சொல்லு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். Many people will say, we are not perfect, we are not perfect. Yes, we are imperfect, loved by a perfect God. But கிறிஸ்து மரித்தது நான் imperfect ஆகவே வாழுவதற்கா, perfect ஆக மாற்றப்படுவதற்கா? I would like to put a question. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது, yes, I am imperfect. பட் இயேசு கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது எதற்கு? நான் இம்பர்ஃபெக்டாய் வாழுவதற்காகவா, இல்லை பெர்ஃபெக்டாய் மாறுவதற்காகவா? The Bible says, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கவே முன்குறித்திருக்கிறார். He wants you to be holy. Hallelujah. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு தேவையான ஒரு சொத்து என்ன தெரியுமா? பரிசுத்தமே. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எரிய செய்கிறது. கடைசி நாட்களாய் இருக்கிறபடியினால் அங்கும் இங்கும் திகில் ஜனங்களை பற்றி பிடிக்கிறது. இதற்கெல்லாம் நாம் ஏன் பயந்து போகிறோம் தெரியுமா? You don't have the fire inside you. You know what is the fire? Holiness is the fire. The பரிசுத்தம் தான் அந்த அக்கினி. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அக்கினி நமக்குள்ளே பற்றி எரியுமானால் சத்ரு எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் நிர்மூலமாக்கி போட முடியும். You will win the world definitely. Hallelujah. The Bible says, தேவனால் பிறந்தவைகள் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவைகள் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். You are born to win the world, not to be addicted with the world. You are born to win the world. Hallelujah. உங்க தாயின் வயிற்றிலே உங்கள் தாய் உங்களை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இரண்டாந்தரம் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இரண்டாந்தரம் நாம் எப்படி பிறக்கிறோம்? புருஷன் சித்தத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, பிதாவின் சித்தத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சீக்கிரம் வர போகிறார்? Jesus is coming soon. He is not coming for a widow. He is not coming for a widow. அவர் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு போவதற்காக வருகிறார். ஆடலாம், பாடலாம், பேசலாம், everything is okay. But at the end of the day, you should ask the question, am I holy? Am I holy?
because he is the God of holies. மறுபடியும் சொல்லுகிறேன், we are imperfect people, but why the Lord has been crucified? ஏன் இயேசு சிலுவையிலே மரித்தார்? நம் இம்பர்ஃபெக்ட்டை வாழுவதற்காகவா? No, 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 no. To be the image of God. Hallelujah. Hallelujah. பரிசுத்தம் தான். அநேக இடத்துல கேட்பாங்க, அண்ணா, what is the secret of your energy? Boost is not the secret of my energy. Holiness is the secret of my energy. Hallelujah. கண்களிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம். நீ யாரை ஆராதிக்கிறாய்? பரிசுத்தரை அல்லவா? If you are worshiping an idol, don't care, but you worship the Holy One of Israel. Hallelujah. பரிசுத்தமான தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது உனக்குள்ளே அவர் ஊற்றுகிறார் ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும் பொழுது அசுத்தமாய் வாழுகிற மனிதன் பரிசுத்தமாய் மாறுகிறான். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதனை ரட்சிக்க, மனிதனை மீட்டெடுக்க எந்த புண்ணிய ஸ்தலமும் கிடையாது. But only the blood of Jesus. உன்னை ரட்சித்தது இது, என்னை ரட்சித்தது எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஹல்லேலூயா. தெலுங்கானா இடத்துல எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் அவர் பாடின ஒரு பாடல், ஏசன்னா ஒரு மனிதன் பாடின ஒரு பாடல். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. Only the blood of Jesus Christ. Hallelujah. மனிதன் தேவனோடு பேச முடியாது. காரணம், மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பாவம் என்ற தடுப்பு செவுரு வந்துவிட்டது. இந்த தடுப்பு செவுரு உடைக்கப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்த சரீரம் கிழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவமும் நம்முடைய சாபங்களையும் நாம் எங்கேயும் போய் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை பேசும் பொழுது it wouldn't look so attractive, but this is truth. Hit me with a truth rather kissing me with a lie. Hit me with the truth. நாம் நடக்கலாம், பாடலாம், ஆடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் உங்களை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வரும். யாரை நோக்கி பார்ப்பீங்க? கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னுடைய எல்லா இருள்களில் இருந்து உன்னை விட்டுவிப்பார். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது. But the blood of Jesus Christ heals you, delivers you from all the darkness. Who is the witness? I am the witness. Hallelujah. நினைத்து பார்க்க முடியாத இருள்களிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் நான். என்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். The blood of Jesus Christ sanctified all my sins. All my sins. நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் கோட்டு போட்டவர்களும் போக முடியாது, பேண்ட் போட்டவர்களும் போக முடியாது. If you want to go to heaven, you need to be holy. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். Not for the widow,
He's coming. He's coming soon. Jesus is coming soon. Jesus is coming soon. நம் சரீரங்களே செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பணம் சம்பாதிக்கணும், முக்கியம்தான், தேவைதான். பட் வேதம் சொல்லுகிறது, நீ உலகத்தையே ஆதாயம் பண்ணி கொண்டு உன் ஆத்துமாவை நீ கெடுத்துக் கொள்வாயானால் நீ எங்கே போவாய்? Children of God, I'm again reminding you, without holiness no one can enter into the heaven. Jesus is going to come soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் பரலோகத்திற்கு போக முடியாது. ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. இயேசு வருகிறார், வேகம் வருகிறார், மேகம் சூழ நியாயம் தீர்க்க ராஜன் வருகிறார். இயேசு வருகிறார், வேகம் வருகிறார், மேகம் சூழ நியாயம் தீர்க்க ராஜன் வருகிறார். காலம் இனி செல்லாது, மனம் திரும்பு, கர்த்தர் வரும் காலம் இது, மனம் திரும்பு. நியாய தீர்ப்பு நாள் சமீபம், மனம் திரும்பு. நித்திய வாழ்வில் பங்கு பெற மனம் திரும்பு. திரும்பிடு, திரும்பிடு, மனம் திரும்பிடு. நிலைத்திடு, நிலைத்திடு, அவரில் நிலைத்திடு. Sometimes ரத்தம் சிலுவை என்பதெல்லாம் பேசினால் அநேகருக்கு போர் அடிக்கலாம். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். If you want to be my disciples, carry the cross and come behind me. சிலுவையை சுமக்காத ஒருவனும் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. What is the problem today? People love Jesus but they hate the cross. அவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், ஆனால் சிலுவையை தானே வெறுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அணு தினமும் என்னை பின்பற்றி வர கடவன். Without carrying the cross, you cannot be my disciple. You need to carry the cross. That is love which poured out from the Emmanuel veins, which was poured for you, sons and daughters in Christ. I tell you today, Jesus loves you. Jesus loves you. பின்ன ஏன் இப்படி வார்னிங் செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறாராம். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறாராம். The Lord is warning you today because He loves you every day. Hallelujah. இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை எல்லா இருளில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Jesus loves you. Jesus loves each and every one. அநேகர் கேட்கலாம், இப்படியெல்லாம் பேசினால் கிளாப் வராது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் காதுகள் திறக்கப்படவில்லை, பரலோகத்தில் தட்டி கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறான், we preach Christ crucified. We are not ashamed of the gospel. Gospel is our breath. சுவிசேஷமே. யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொல்லிதான் இன்றைக்கு மைக்கேல் ஜோடா ரட்சிக்கப்பட்டார். Today the Lord is calling you. He is calling you. What is the call? The call is to be holy. என்னால பரிசுத்தமா வாழ முடியாத ஆண்டவரே, கவலைப்படாத, ரத்தம் இருக்கிறது. Hallelujah. The blood is still there. Jesus loves you. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாத ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு போக முடியாதாம், ஆனால் நரகத்திற்கு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Lord doesn't send any sinner to hell. ஆண்டவர் எந்த பாவியும் நரகத்திற்கு அனுப்புவதில்லை. பாவத்திலே வாழ்றான் பார்,
அவனை தான் நரகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகள், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அநேகர் இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன தெரியுமா ப்ரூஃப்? You need to preach the gospel. You need to preach the gospel. Because the Lord called the disciples to preach the gospel. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களை பாட்டு பாட அழைத்தாரா? எதற்கு அழைத்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அல்லேலூயா. We are not the stage preacher. உங்களை ஏதாவது காயப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். We are the street preachers. நாங்கள் தெருக்களிலே எல்லா மூலைகளிலும் நின்று இயேசுவே உன்னை ரட்சிக்க முடியும் என்று கத்திக் கொண்டிருக்கிறோம். We are not at all ashamed for the gospel. We are not at all ashamed. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒவ்வொரு நாளும் எங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியாது. தேனை நக்கி பார்த்தா தான் புரியும் இல்லையா? Unless and until you taste it, you don't know what is that. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அல்ல, என் சந்தோஷத்தை, என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். Not as the world gives to you. நீங்கள் உலகத்தினால் வருகிற சந்தோஷத்தை அல்லவா தேடுகிறீர்கள். சுவிசேஷம் அறிவித்து பாருங்கள், எண்ணி முடியாத சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். No, I'm an engineer, I'm a doctor. Yes, we are engineers, but we are the preachers of Christ. Hallelujah. நானும் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான். சொந்த கம்பெனி வைத்திருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ளைட் டிசைனிங் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்ஸ்ல. இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் குப்பை. கர்த்தர் வந்தா எத்தனை டிகிரி படிச்சிருக்குன்னு கேட்க மாட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய், அதான் கேட்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஒவ்வொருவரையும் கேட்க போகிறார். You are accountable. You are accountable. Preach the gospel. சுவிசேஷம் என்னும் சங்கிலியில் நான் கட்டுண்டவனாயிருக்கிறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதே போனால் எனக்கு ஐயோ. 1000 பேர் என்னை வெறுத்தாலும் சரி, என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. I am not at all ashamed to preach the gospel. I am speaking behalf of my love, that is my Jesus Christ. இயேசு உங்களுக்காக பேசணும்னா நீங்க முதல்ல இயேசுக்காக பேசணும். புரியுதா? வேதம் சொல்லுகிறது, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாராம். யாரு? இயேசு. இயேசு உங்களுக்காக பேச வேண்டுமானால் நீங்கள் இயேசுவுக்காக பேச வேண்டும். You need to preach the gospel. வேலை போதா போட்டோம், மரியாதை போதா போட்டோம். Don't never mind about it. ஒன்னே ஒண்ணுதான், சிலுவை 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 சிலுவை. உலகத்தை குறித்தல்ல, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டினான் அந்த பவுல். அதான் சொல்லுகிறான், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். I've been crucified to the cross and the world has been crucified to me. It is not me but Christ who lives in me. It is not the desires of me but the desires of Jesus. Hallelujah. பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும் தெரியுமா? சித்தம் செய்யணும். என்ன செய்யணும்? சித்தம் செய்யணும். சித்தம் செய்யணும். இயேசுவை பற்றி கேட்கிறாள். என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, சாப்பிடுறீங்களா, புசிக்கிறீங்களா? இயேசு என்ன சொன்னாரு? நான் புசிக்கத்தக்க வேறே போஜனம் எனக்கு உண்டு. அது என்னது? பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது. அதனை செய்து முடிப்பது. அநேகர் செய்வார்கள், ஆனால் பாதியிலே மடங்கடிக்கப்படுவார்கள். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேசத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க. அநேகர் கேட்கிற ஒரு காரியம், இன்னும் தேசம் எப்படி மாறும்? ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
எப்படி வேணாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். தேசம் போக 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 இன்னும் நெருக்கப்படும். பரலோகத்திற்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமாயிருக்கிறது. இன்னும் நெருக்கும், இன்னும் இடுக்கும். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். யார் மாறினாலும் உங்க அன்பு என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. You know something? I can drink, I can smoke, I can play. அப்புறம் மறுபடியும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்ட ஆண்டவரே மன்னிப்பார மாட்டாரா? நிச்சயம் மன்னிப்பார். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேனே. Because I love my Jesus Christ. He is my beloved. I love my Jesus Christ. பல வலைகளில் சிக்கிய பாவி என்னை இந்த வாதைகள் ஏற்று நீர் மீட்டதேனோ. பல வலைகளில் சிக்கிய பாவி என்னை இந்த வாதைகள் ஏற்று நீர் மீட்டதேனோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ, எந்த சிந்தைக்கு மேலான விந்தை அள்ளோ. என்னை தண்டிக்க மறுத்த அரணையின் அரசே, உமதுள்ளம் சமுத்திரமோ. என்னை தண்டிக்க மறுத்த கருணையின் அரசே, உமதுள்ளம் கருணை உச்சோம். பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்ததேனோ. பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்ததேனோ. உந்தன் பரலோக தூதரும் விரும்பும் வேலை இந்த தரணியில் எம்மிடம் வைத்ததேனோ. The Holy Spirit is speaking to you tonight. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனு முடியாது, எழுப்பவே முடியாது. தூங்குறவங்க யார் தெரியுமா? புற ஜாதிகள். தூங்குற மாதிரியே நடிக்கிறவன் யார் தெரியுமா? கிறிஸ்தவன் தான். ஆண்டுடைய பிரச்சனை சீர்கட்ட உலகம் அல்ல, சீர்கட்ட உலகத்தில் இருக்கிற சீர்கட்ட சபையே. Because we people are the light for the world. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். நீ மங்கி எரியவா? விட்டு விட்டு சீரியல் லைட் மாதிரி எரியறதுக்கா? நோ 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 நோ. You need to burn for God. You need to burn for God. எரிந்து பாருங்கள். உனக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். You need to have the zeal. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதன் எலைஜா. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறோம். பட் he is a different man. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக வைராகியமாய் பற்றி எரிந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நீங்க அநேக யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறுகிறீர்கள் என்றால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். You need to have the zeal for God. Hallelujah. ஒரு வைராகியம் வேணும். Don't be a diluted Christian. You are a burning Christian. Hallelujah. You are a burning bush. You are not a diluted one. You are called to burn like anything. The Bible says you are the light of the world. You are the light of the world. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஆண்டவர் ஏன் உங்களை ரட்சித்திருக்கிறார்? ஆண்டவர் ஏன் உன்னை அழைத்திருக்கிறார்? பிரகாசிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. பிரகாசிங்க. Arise. The light has come to you. Arise for the Lord. Arise for the Christ. Preach the gospel. ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, preach the gospel.
ஜனங்கள் மாற்றப்படுகிறதற்காக நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. நான் சுவிசேஷம் அறிவித்தால் கிறிஸ்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. I want him to be happy. நீங்களே எப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க? உங்க கண்ணீரான சூழ்நிலையில தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆமா தானே? உங்களுடைய துக்கத்தின் நாட்கள்ல தான் நீங்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆமா தானே? உன் கண்ணீரை துடைத்த இயேசுவின் கண்ணீரை துடைக்க புறப்படு. ஹல்லேலூயா. Go and preach the gospel. ஒருவன் இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறான் என்றால் அதுக்கு என்ன தெரியுமா சாட்சி? You know what is the proof? He will preach the gospel. புதிய ஏற்பாட்டில் எத்தனை மனிதர்கள் உண்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை தாக்கின ஒரு மனிதன், the Paul, the apostle Paul, he preached the gospel everywhere, the nook and corner, he preached the gospel. ஒரு பட்டணத்துடைய வாசல்ல கல்லை கொண்டு அடிக்கிறார்கள் அவன் தலையில. கீழே விழுந்து மயக்கம் தெளிந்த பிறகு இரத்தத்தை துடைத்து ஓடி போகவில்லை, மறுபடியும் அதே பட்டணத்திற்குள் நுழைந்து சுவிசேஷத்தை அறிவித்தான். ஹல்லேலூயா. You need to have the zeal. கொன்னு போட்டுருவாங்களே, குத்திடுவாங்களே, don't ever fear. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. They can kill only the flesh but not my soul. Hallelujah. Because my soul is in the hand of Christ. இது வெறும் மண்ணு தான். கோட்டை கலட்டி போடுகிறது போல கலட்டி போட்டு போய் விடுவோம். செத்து போன என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஊர்ல எல்லாம்? இங்க எப்படி சொல்லுவாங்க தெரியாது. என்னோட சொந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம், காத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காத்து போச்சு, போனதுதான், எல்லாம் வேஸ்ட், மேக்கப் எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். புரியுதா? What you done for the Lord, what you did for the Christ will last. கடைசியா சொல்லுகிறேன், இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். Jesus loves each and everyone. உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். If you want to be a blessing, please close your eyes. நான் உங்களுக்காக சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற விரும்பினால் கண்களை ஒரு விசை இறுக்கமாக மூடி, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். The Lord has called you to be a miracle. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமாய் இருக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். You are a miracle. உங்களை அதிசயமாய் தாயின் கர்ப்பத்திலே நான் உண்டாக்கி என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't be afraid of things. வேலை போய்விட்டதா? இந்த கொரோனாவின் நாட்களில், அடைக்கப்பட்ட நாட்களிலே என் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், என் வலதுகரம் குறுகி போயிச்சோ, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை காண்பாய். If you have the faith, you will receive the blessing. You will receive the provision in your family. You will receive the prosperity in your family. You will receive the miracles and the healings in the family. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. I speak the divine healings. I speak the divine deliverance. இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Arrest each and everyone. Let the love, peace and compassion of the Holy Spirit arrest their family.
Let there be a blessing, O Lord. Let they shine. இந்த குடும்பத்திற்கும் இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். Let their heart and soul burn for the gospel. இந்த இருதயம் பற்றி எரியட்டும் என் தேவனே. இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் என் தேவனே. In the mighty name of Jesus we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொன்ன வசனம் இந்த நாளிலே எங்கள் இரு குடும்பத்தாருக்கும் கர்த்தர் வெகுமதியாய் எசேக்கியேலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு இருட்டான காலமாக இருந்தது, ஆனால் இயேசுவை நாங்கள் நோக்கி கூப்பிட்டோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் இன்னைக்கு விடுவித்தது நிமித்தம் இந்த ஒரு செலிப்ரேஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த நன்மைக்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரோட சுத்த கிருபை. வசனம் இப்படி தான் சொல்கிறது, நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எஸ், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மகிமையான கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நாங்கள் போன பாதை அப்படி ஒரு நெருக்கமான பாதை. அந்த நெருக்கத்தில் ஒரே ஒருத்தர் தாங்க உதவி செய்ய முடியும், ஏசு. கொரோனா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் பறந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் இயேசுவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவினது. அந்த கொரோனா டைமில் எங்களுடைய பாஸ்டரோட பிள்ளைங்க 5 பேர் எங்களோட அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிஸ்டர்ஸ் வருவாங்க, நர்ஸ் என்ன இது கொரோனா வாடா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சத்தம் போடுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, பிரதர் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் பாட்டு கொண்டாடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. நாங்கள் வார்டு அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரிடே ஐ என்ஜாய் வித் மை லார்ட். ஏசு கூட இருக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது. கர்த்தர் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். விசேஷித்தமாக இந்த நேரத்தில் நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, திரியேக தேவனே, நீங்கள் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்த என் சேனையின் கர்த்தர் இதோ கர்த்தாவே, இங்கு நீர் கடந்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் வருகிறவன் யார்? எஸ் லார்ட், நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சுவாமி. கல்வியா துருஷியாமனோ கலவலா, அவருடைய சமூகத்திலிருந்து உத்தரவு கடந்து வந்திருக்கு. நீ அறியாத உனக்கெட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலாய் கொடுக்கிறார். எஸ், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து இங்கே வந்தீங்களோ எங்களுக்கு தெரியல, ஆனால் கர்த்தருக்கு சகலமும் வெளியரங்கமாக இருக்கு. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை, உடைய பலத்த கரம் இங்கே அமர்ந்திருந்ததுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷித்தமாய் எங்கள் குடும்பத்துக்கு நீர் கொடுத்த இந்த வாரிசுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஜீவன் எசேக்கியேலை கர்த்தர் கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த ஒரு வருடத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. சகல கனம் துதி மகிமை உமக்கே வைக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் இரு வீட்டார் சார்பாக உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் வந்த பிள்ளையை வாழ்த்தி விட்டு உங்களுக்கு உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் என்ஜாய் வித் யோர் ஃபுட். God bless you. தேங்க்யூ. அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ யூமே எங்களால் முடிந்த ஒரு சின்ன அன்பின் விருந்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஸோ என்னுடைய அழைப்புக்கு நெங்கி அநேக பேர் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவரும் நீரே.
ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவார். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவரும் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவார். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். சிறுமி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை என் உள்ளத்தை நீர் கண்டீர். யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி என் கண்ணீரை நீர் துடைத்தீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். புழுதியிலும் சேற்றிலும் கிடந்தேன், உலகத்தினால் மறக்கப்பட்டேன். என் மகளே என்றழைத்தீர். நேசித்தோரனை கைவிட்ட நேரம் உன் கரத்தால் என்னை ஏந்தி நம்பிக்கை எனக்குள் வைத்தீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ, என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவரும் நீரே. ஓ, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவரும் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I will worship Your holy name. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மாலை
பாடல் தந்தீரே. 1000 நாவுகள் போதாதே வாழ்த்துக மனமே, ஓ மனமே கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க. பாடுக மனமே, ஓ மனமே சுத்த நாமத்தின் ஆராதனா. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. I will worship your holy name. சுத்த நாமத்தின் ஆராதனா. Hide me now under your wings. Cover me within your mighty hands. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know you are God. I will be still, know you are God. Adikatanan magalu yenikegidu kripanide. Adikatanan magalu yenikegidu kripanide. Yajikatanan magal polume yenikegiyone stuti. Yajikatanan magal polume yenikegiyone stuti. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். தேனினி மயிலும் கிறிஸ்துவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தையூத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் கிறிஸ்துவின் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ